நீங்கள் ரொம்ப அதை பற்றி மட்டும் கேள்வி கேட்க வேணாமே. ஐயோ, அதை மட்டும் நீங்கள் தயவு செய்த பிக் பாஸ் ஆன கேள்வி மட்டும் ப்ளீஸ். ஓப்பன் மைக் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஒரு லீடாக ஐ திங்க் டெபியூவாக தியேட்டருக்கு வந்த படம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே நான் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லை. ஸோ என்ன ஒரு கதாபாத்திரம் வந்தாலும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஸோ நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். பிக் பாஸ்க்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ரோலில் நீங்கள் தெரியுது. ஆக்சுவலாக இது எல்லாமே பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்தது தான். நான் லீடாக பண்ண 3 படமுமே பிக் பாஸுக்கு முன்னாடி வந்தது தான். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு செட்டப் பண்ணி வச்சாச்சு. அது ஒரு அடிஷ்னல் பூஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே அது ஒரு அடுத்த லீக் போக ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். ஆஃப்டர் த பிக் பாஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப அந்த மக்களோட வார்ம்த், அந்த லவ் அதெல்லாம் ரொம்ப ரிசீவ் பண்ண நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கா இவ்வளோவா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கேரக்டர் உள்ளே பிடிச்சிருந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் உங்களை பார்த்தாலே வர்ஷினி வெங்கட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அதுதானே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவை. அதுக்கு தானே உழைச்சிருக்கோம் இவ்வளோ நாள். அதுக்கப்புறம் அடுத்து வெளியே வந்தவங்களை யாராவது மீட் பண்ணீங்களா? பார்த்து இல்லை, நான் யாரையும் மீட் பண்ணல. பட் ஃபோன்லலாம் பேசு. கோவா கேங்ல ஜெஃப்ரி வந்துட்டாரு. ஜெஃப்ரி கிட்ட பேசுனீங்களா? நேத்தி கூட பேசினேன். என்ன சொன்னாரு? அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? வெளில வந்ததெல்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே பார்த்துட்டு தான். இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்க சொல்ல நல்லா இருக்கு. அவ்வளோதான். அதுதான் சொல்லக்கூடாது. அன்ஷிதா கிட்ட பேசுனீங்களா? இல்லை, அவங்க கிட்ட பேசல. வெளில வந்து நீங்கள் யார்கிட்டலாம் பேசியிருக்கீங்க? எப்படிலாம் போய் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ரொம்ப அதை பற்றி மட்டும் கேள்வி கேட்க வேணாமே. மூவிஸ்லேயே சேர்த்து சொல்கிறேன். மூவிஸில் அதுதான் நான் நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம்னு ஒன்று அமையும் போது கண்டிப்பாக எல்லாம் கூடி வரும். நம்ம சப்போஸ் ஃபைனலுக்கு நீங்கள் போவீங்க, அங்கே யார் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாரி, நீங்கள் பேர் சொல்லனாலும் ஒரு ஹிண்ட். இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அங்கே டிசர்விங்கான நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான். சௌந்தர்யாவை பற்றி மட்டும் ஏதாவது, ஏன்னா சௌந்தர்யா உள்ள ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. நல்லது, அவங்க பண்ணட்டும். அவங்களுக்கு குட் ஃபார் தெம், அவ்வளோதான். உங்கள் ஃப்யூச்சரில் இவங்க கூட நடிக்கணும்னா யாரை கூட? எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் பிடிக்கும். ஸோ எஸ்கே சார் அண்ட் விஜய் சார். விஜய் சேதுபதி சார். ஏன்னா விஜய் சார் இப்போ இல்லை, அதனால. விஜய் சார் இருந்தாருன்னா அது ஒரு அடுத்த படம் இருந்ததுன்னா கண்டிப்பாக யார் வேணான்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி டயாட் ஃபேன், ஒருத்தருக்கு டயாட் ஃபேன் அப்படின்றத தாண்டி எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். கமல் சாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட கலை அதெல்லாம். ஸோ ஒவ்வொரு படத்தில் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். பட் இவங்க எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக பிடிக்கும். விஜய் சார் ஃபேனா லாஸ்ட் படம் வருது, அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க மாட்டார். அது எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் வருத்தம் தான். பட் ரொம்ப எதிர்பார்க்குறோம் லாஸ்ட் படம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்றதுலாம் பார்க்கலாம். பட் அவர் அடுத்த ஸ்டெப் போகிறாரு லைஃப்பில். ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய இடத்துக்கு குரல் கொடுக்குறாரு. இப்போ ரீசெண்டாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் கூட குரல் கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு குரல் கொடுத்துருக்காரு. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான் சொல்லலாம். இப்போ இருக்கிற கட்சியிலேயே அது அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு அகேஸாக சொல்கிறாங்க. அது எல்லா சொசைட்டியுமே அப்படிதான் ப்ளேம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நம்ம ரோட்டில் போகிற நாயை கூட விடுறதில்ல. அதுக்குன்னு அந்த நாய் என்ன பண்ணும் பாவம். ஸோ இது எல்லாமே ஆம்பளைங்களோட தப்பு தான் நான் சொல்லுவேன். இந்த ரேப் இந்த மாதிரி விஷயம்லாம். மேபி நடுவில் பிக் பாஸ் வீட்டில் போனீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நடுவில் புரியல. இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது. அந்த 3 வீக்ஸில் நடுவில் எப்பயாவது எக்ஸ்கட்டேஷன்லாம் போன சீசன்லாம் போனாங்களே, அந்த மாதிரி போனீங்கன்னா எப்படி ரியாக்ட் ஆகும்? கண்டிப்பாக போகணுன்னு ஆசையாக இருக்கு, அவ்வளோதான். போனீங்கன்னா யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைப்பீங்க? அப்படிலாம் இல்லை, எல்லாருமே குடும்பம் தானே, எல்லாத்தையும் பேசணும், அவ்வளோதான். நிறைய பேர் தாக்கு பிடிக்க மாட்டேன் இப்போ வரைக்கும். ஐயோ, அதை மட்டும் நீங்கள் தயவு செய்த பிக் பாஸ் ஆன கேள்வி மட்டும் ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.